ஹாய் வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர்பான ஒரு ஈவினிங் vlog. ஈவினிங் ஒரு 5:30 6ல இருந்து நைட் வரைக்கும் நடந்தது vlog எடுத்திருப்பேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க போயிட்டு எங்க சாப்பிடுறோம், என்னென்ன திங்ஸ் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணிருக்கேன், சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சில திங்ஸ் ஆஃபர் பிரைசஸ்ல வாங்கியிருப்பேன், இது எல்லாமே வந்து இந்த vlogல போட்டிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். இங்க வந்து எப்படின்னா வந்து இது வந்து ரிலையன்ஸ் உடைய ஒரு சூப்பர் மார்க்கெட். இங்க எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட்ல இருந்து 9th வரைக்கும் நிறைய சேலரி டே சேல்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதுல வந்து இந்த வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேன். இது 200 ருபீஸ், பட் நமக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல 100 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க 2 வாட்டர் பாட்டில். பிளஸ் வந்து தமிழ்னிக்கு வந்து இந்த ஹக்கீஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆஃபர் பிரைஸ்ல வாங்கிட்டேன். ஏன்னா வாங்கினது தெரியாம என் ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைன்லயுமே ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் அன்பாக்சிங்ல. அது வரும்போது நான் காட்டுறேன். சூப்பரா இருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது, டிஃப்ரெண்ட் பிராண்ட் அது. அது நீங்க வந்து கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணி லைக் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிராண்ட் அது, அதை நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து அமேசான்ல தமிழ்னிக்கான குளிக்கிறதுக்கு அப்புறம் தலைக்கு போடுறதுக்கு ஷாம்பூஸ் இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன பிராண்ட் பாத்தீங்கன்னா, தமிழி பிறந்ததுல இருந்து ரொம்ப எக்ஸிமா ட்ரை ஸ்கின் பாப்பா உடம்புல இருந்துட்டே இருந்தது. சோ அதனால வந்து அவளுக்காக நான் செபாமெட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன், பேபி ப்ராடக்ட்ஸ். செபாமெட் ரொம்பவே காஸ்ட்லி. நம்ம வந்து ஒரு குழந்தைக்காகவே ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும். அதாவது ஷாம்பு சோப்புக்கு மட்டும் 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப காஸ்ட்லி, பட் ரொம்ப நாள் வரும். ஒரு 1.5 months 2 monthsக்கு மேலேயே வரும். நான் இதுல பெரிய ஷாம்பூ சைஸே வாங்கியிருந்தேன், பிகாஸ் நல்ல ஒரு டீல் பிரைஸ்ல கிடைச்சிருந்தது. இது ரெண்டுமே சேர்த்து எனக்கு அரௌண்ட் 1000 ருபீஸ் கிட்ட வந்திருந்தது. எனக்கு வந்து பட்ஜெட் குள்ள இருந்தது. ஏன்னா இது எனக்கு 2.5 மாசம் 3 மாசம் வரைக்குமே வரும். நீங்க வீட்டுல குட்டீஸ் இருந்தாங்க, குழந்தைங்க இருக்காங்க, எதுவுமே ஒத்துக்கலன்னா செவாமெட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு சீரியஸா இது பெர்மனண்டான சொல்யூஷன் எனக்கு கிடைச்சது. இது வந்து ரொம்பவே வந்து எனக்கு ஒரு இதுவா தந்தது. இது போட்டதுக்கு அப்புறம் நான் பாப்பாக்கு மாய்ஸ்சரைசிங் கிரீமோ இல்ல வந்து கோகோனட் ஆயில் எதுவுமே நான் அப்ளை பண்ணல. இது போட்டதுக்கு அப்புறம் ஸ்கின் வந்து ட்ரையாவே ஆகல. பட் என்னன்னா நம்மளோட பட்ஜெட்டோட கொஞ்சம் வெளியே இருக்கும். ஒரு ஷாம்புவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 600 500 அப்படி இருக்கும். பட் வந்து நீங்க லாங் லாஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப நாள் நீங்க யூஸ் பண்ணலாம். இது பாருங்க, ஒரு சோப்பு தான் 600 ருபீஸ் வருது பாருங்க. நம்ம வந்து அமேசான்ல எல்லாம் ஆஃபர் பிரைஸ்ல ஒரு 10% ஆஃபர் வரும், அதுக்கு மேல அதிகமா வராது. சோ அந்த ரேஞ்ச்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் ஒரு இதுல குட்டி இருக்கும். 150 ரூபாயிலே அவைலபிளா இருக்கு. அது கூட நீங்க உங்க கிட்ஸுக்கு வேணா வாங்கி யூஸ் பண்ணுங்க. பட் திஸ் இஸ் த பெஸ்ட் பிராண்ட் ஐ எவர் ட்ரைட். நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் தமிழ்னிக்கு, பட் இதுதான் பெஸ்ட். ஸ்கின் வந்து சுத்தமா ட்ரையாவே ஆகல. சோப் போட்டு குளிச்ச பிறகு கூட அப்படியே சாஃப்டா ஃபிளஃபியா இருக்கும், தெரியுமா? ஆட்ல காட்டுவாங்கல்ல, அது போலவே இருந்தது. சோ கண்டிப்பா இதுல இதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நீங்க எல்லாமே வந்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நல்லா நீட்டா பேக் பண்ணி கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு நான் என்டையரான அந்த பில் அமௌண்ட்டுமே நான் காட்டிடுறேன். இது கிட்டத்தட்ட வந்து எனக்கு சொன்னேன் இல்லையா, 1000 ரூபாய் கிட்ட வந்தது. ரவுண்டா 1000 ருபீஸ் ரேஞ்ச்ல வந்திருந்தது. உங்களுக்கு வந்து எவ்வளவு போட்டிருக்குது அப்படியே நீங்க டேலி பண்ணிக்கோங்க. அவ்வளவு கூட வரல, அதை விட கம்மியா தான் வருது. 900 அண்ட் சம்திங். ஓகே. சோ வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து நம்ம எது பண்றோமோ இந்த மாதிரி வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் ப்ராப்பரா வாங்கி கொடுக்கணும். இல்ல வந்து பெர்மனண்டான சில ஸ்காரிங் பிக்மெண்டேஷன் இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்க வெளியே போயிருந்தோம். எதுக்காகனா வந்து சீஸ் கேக் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ரொம்ப நாளா அந்த சீஸ் கேக் டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும், அது எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். நிறைய லோக்கல் வெண்டர்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நிறைய பேக்கர்ஸ், ஹோம் பேக்கர்ஸ் வந்து லைக் ரோட்லயே வந்து இந்த மாதிரி கடை போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. லைக் பேக்கரி போய் சாப்பிடறத விட லோக்கல் பேக்கர்ஸ்ல லைக் வெளியே வச்சு விற்பாங்க இல்லையா, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த பாண்டியில ஈசிஆர்ல வந்து இந்த இன்டெகிரான்னு நினைக்கிறேன், டேட்டா மேட்ரிக்ஸ் இன்டெகிரா ஏதோ ஒரு ஐடி இது. அது வாசல்லே இந்த ஷாப் இருந்தது. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் வந்து நிறைய ஃப்ரெஷ்லி பேக்கர் கேக்ஸ் இருந்தது. அது பார்க்கும்போது தெரிஞ்சது. நான் அவங்களுமே சொன்னாங்க இன்னைக்கு ஈவினிங் தான் பேக் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் போன டைம் அரௌண்ட் ஒரு 7:45 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். நல்லா வந்து டார்க் ஆயிடுச்சு அந்த டைம்ல. அவங்க நிறைய கேக்ஸ் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ப்ரௌனிஸ் நிறையவே வச்சிருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி மஃபின்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. ட்ரிபிள் சாக்லேட் அது இதுன்னு நிறைய சொன்னாங்க. எனக்கு கேக்ஸ்ல அந்த அளவு நாலேஜ் இல்ல, பிகாஸ் நான் வந்து அதெல்லாம் விரும்பி அந்த அளவு சாப்பிட மாட்டேன். பட் எனக்கு அன்னைக்கு என்னமோ வந்து எல்லாமே சாப்பிடணும், ட்ரை பண்ணணும்னு ஒரு ஒரு கிரேவிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுகர் கிரேவிங் வந்துச்சு. அதனால நான் வந்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு கேட்டேன். அவங்க வந்து அந்த சீஸ் கேக் தான் வந்து எங்களோட சிக்னேச்சர் டிஷ், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது பட்ஜெட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் பிரைஸ் அந்த மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப இல்ல. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 110 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பர் பீஸ் கேக்குக்கு. ஸோ இது வந்து அந்த மேல அந்த ஸ்ட்ராபெரி இது போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா அது அந்த சீஸ் கேக்கோட டேஸ்டே அப்படியே ஃபுல்லா அந்த ஃபிளேவரே மாத்துற மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஸ்ட்ராபெரி டாப்பிங் போட்டது. ஆனா இது வந்து அவங்க இதுவும் அப்புறம் நான் வாங்கின பிளெயின் சீஸ் கேக்குமே வந்து அவங்களுடைய ரொம்பவே வந்து ஒரு ஒரு சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்குமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், மொத்தமா சேர்த்து 220 230 அந்த அளவு வந்துருச்சு இது 2 பீஸ் கேக்கே. ரொம்ப ஓவரா கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். பிகாஸ் நம்ம எவ்வளவு பெரிய பேக்கரியில போனாலும் இந்த இந்த பீஸ்லாம் வந்து ஒரு 50 60 ருபீஸ்க்கே நம்ம வாங்கிடலாம்.
ஸோ 250ன்றது கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சது. சரி ஓகே எனிவேஸ் நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம், எப்பயாவது ஒரு தடவை ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடுறதுல வந்து தப்பு இல்ல அப்படின்னு ஒரு இதுல வந்து நான் வந்து கேக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஸ்ட்ராபெரி டாப்பிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது, அந்த ஃபிளேவர் ஃபுல்லா ஸ்பாயில் பண்ண மாதிரி இருந்தது. அதர்வைஸ் அந்த சீஸ் கேக் சீரியஸாவே சூப்பர்பா இருந்தது. பேஸ்ல இருக்க அந்த லேயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா திக்கா கல்லு மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் அந்த டாப்பிங்ஸ் தான் பயங்கரமா இருந்தது. தமிழ்னிக்கு தரலன்னு சொல்லிட்டு தமிழ்னி ரொம்ப வந்து அப்செட்டா ரொம்ப டெம்டிங்கா இருந்தது. நாங்களாம் அந்த அந்த ஃபுட் சவுண்ட்லாம் நம்ம சூ பண்ணும்போது சவுண்ட் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப டெம்டிங்கா இருந்தது. ஸோ அவளே நான் மாறி மாறி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 5-6 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பா பாப்பாக்கு வீட்லயே கேக்லாம் பேக் பண்ணி நான் கொடுப்பேன். பட் என்னன்னா குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் ஆடட் சுகர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் அது முடியுமான்னு தெரியல. எனக்கு வந்து பிளெயின் சீஸ் கேக் அந்த இது வாங்கியிருந்தேன். அவருக்கு வந்து அந்த ஸ்ட்ராபெரி டாப்பிங் போட்டது வாங்கியிருந்தேன். எதுவா இருந்தாலும் வந்து கண்டிப்பா சாப்பிட போறது என்டையரா சாப்பிட போறது மகிழினி தான். ஸோ வந்து அவங்களே வந்து பாதி கேக் வந்து காலி பண்ணிட்டாங்க. அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்த கையோட அவர் கேக் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே இது பண்ணி கூட்டு வந்துட்டேன். பிகாஸ் அண்ட் அவருமே வந்து கொஞ்சம் டயர்டா தான் இருந்தாரு. எல்லாமே ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருந்தது அந்த டே. எனக்கு வந்து லைக் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த டைம் வந்து நான் வந்து ஃபேமிலி டைம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி டைமா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஃபேமிலியோட இருக்கணும் போகணும் அதுதான் என்னோட ஒரே மோட்டிவ். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி எங்களுடைய அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அத்தை வீட்டுல வந்து எங்க மாமனார் வந்து பாப்பாவை ரொம்ப கொஞ்சிட்டு ரொம்பவே வந்து அவர் ரொம்ப செல்லம் மகிழினி அவருக்கு. நல்லா கொஞ்சிட்டு சிரிச்சு பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்க ஒரு 1 hour ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு மகிழினிக்கு வந்து தோசை வந்து அத்தை ஊத்தி குடுத்தாங்க. அத ஊட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்க வந்து பாப்பாலாம் கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க கிளம்பி நாங்க போயிட்டோம் வீட்டுக்கு. ஸோ இந்த ஈவினிங் vlog இப்படிதான் எங்களுக்கு போச்சு. கண்டிப்பா இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன். அண்ட் அந்த வீடியோ பத்தி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.